Hello students, good morning. Today we are going to see example 2.36. In example 2.36, the sum is find the sum of all the natural numbers between 300 and 600 which are divisible by 7. இதுக்கு என்ன அர்த்தம்னா 300க்கும் 600க்கும் இடையில இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ், அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் 7ஆல் டிவிசிபிள் ஆகணும். 7ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய எண்கள் 300க்கும் 600க்கும் இடையில இருக்கக்கூடிய எண்கள், அந்த எண்களுடைய சம், அந்த எண்களை எல்லாம் கூட்டி அதோட விட என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த சம்னா கூடுதல் கண்டுபிடிக்கணும். எதோட கூடுதல் அப்படின்னா இதுதான் 300க்கும் 600க்கும் இடையில இருக்கக்கூடிய 7ஆல் வகுப்படக்கூடிய எண்களின் கூடுதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். கொஸ்டின் எடுத்து பார்க்கலாமா? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 which are divisible by 7 அப்படிங்கிறது. ஸோ சொல்யூஷனில் 300க்கும் 600க்கும் அப்படி இடையில அப்படின்னா அந்த நம்பர் வந்து 300 பெருசாக இருக்கும். அதுதான் 300க்கும் 600க்கும் இடையில இருக்கிற நம்பர்னு சொல்கிறது. அப்போது 300 விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் 7ஆல் டிவிசிபிள் ஆகணும். அந்த நம்பர் எதுவும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட் நம்பர். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். 300 7ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 300 இந்த 7ஆல் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது 1 7 is 7, 30 எடுத்துக்கிட்டோம். 30ல் வந்து எத்தனை 7 இருக்குன்னா 4 7s are 28, பேலன்ஸ் 2. அந்த 2 இங்கே போட்டால் 20ன்னு வரும். 20ல் எத்தனை 7 இருக்குன்னா 2 7s are 14, பேலன்ஸ் 6 வரும். ஸோ ஆன்சர் வந்து 42ன்னு வரும் கோஷன்ட்டு. பேலன்ஸ் வந்து 6ன்னு வரும். டிவைட் பண்ணி பாருங்கள், நீங்கள் பார்த்தா பேலன்ஸ் 6ன்னு வரும். சரி, இப்போ ஆனால் டிவைசர் வந்து இதுக்கு 7ங்கிறது டிவைசர். ஸோ டிவைசர் இஸ் ஈக்குவல் 7 தானே. 7 ஈக்குவல்ட்டு இந்த 6 போட்டு இது கூட எதை கூட்டினா 7 கிடைக்கும் அப்படின்னா 1 கூட்டணுமா? அந்த 1 கொண்டு வந்து 300 கூட கூட்டணும். அந்த 1 கூட எதை கூட்டணும்? இந்த ஃபஸ்ட் நம்பர் ஈக்குவல்ட்டு 300 ப்ளஸ் இந்த 1 கூட்டினா 301. 301 அப்படிங்கிறது 7ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய 300ஓட பெரிய எண். அது எடுத்தாச்சு. அப்புறம் செகண்ட் நம்பர் கண்டுபிடிக்கணுமா? அப்போ அது கடைசி நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ அப்போ 600 எடுத்து 7ஆல் டிவைட் பண்ணணும். 600 7ஆல் டிவைட் பண்ணால் 1 7 is 7. இந்த 60 எடுத்துட்டோம்னா 60ல் எத்தனை 7 இருக்குன்னா 8 7s are 56, பேலன்ஸ் 4. அந்த 4 இங்கே போட்டோன்னா 40 எத்தனை 7 இருக்குன்னா 5 7s are 40, 5 7s are 35, பேலன்ஸ் 5. அந்த பேலன்ஸ் 5 இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள். ஸோ 1085 வரும், பேலன்ஸ் 5 வரும். இந்த 5 எடுத்து 600ல் கழிச்சிடணும். இந்த 5 தான் எடுத்து கழிக்கணும். அம்புக்குறி வரலாமா? எப்படி? இந்த 5 எடுத்து இங்கே 600ல் கழிச்சிடணும். கழிச்சா ஆன்சர் என்ன வரும்? 595 வருமா? ஸோ இதுதான் லாஸ்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 301, லாஸ்ட் நம்பர் 595. 595 எங்கே இருக்கும்? 600க்கு உள்ளே இருக்கும். 300க்கு இந்த பக்கம் 600க்கு உள்ளே இருக்கிற எண்களை கண்டுபிடிக்கும்போது லாஸ்ட் நம்பர் வந்து 595 வரும். ஸோ ஃபஸ்ட் தேர்ஃபோர் இந்த சீரீஸ் நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட் நம்பர் 301, அது கூட 7 ஆட் பண்ணால் 308, அப்புறம் 7 ஆட் பண்ணால் 315, அப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் வந்து 595 எழுதிடுறோம். இதுதான் தேவையான சீரீஸ். தேவையான சீரீஸில் இது வந்து ஏ அப்படின்னு எழுதலாம். இது வந்து அப்புறம் இது இந்த டேர்ம்ஸ் ஆர் இன் ஏபி அப்படின்னா இந்த எடுத்துக்கிற இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஏபியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஏன் ஏபியில் இருக்குதுன்னு சொல்கிறோன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் 7, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 7 அப்படின்னா அது பேர் ஏபி. அதனால் இந்த ஸ்டெப் எழுதணும். இந்த டேர்ம்ஸ் ஆர் இன் ஏபின்னு எழுதிட்டு ஏ 301, டிங்கிறது இதுக்கு டிஃப்ரென்ஸ் டிங்கிறது A7, லாஸ்ட் நம்பர் வந்து எல்லுங்கிறது இதுதான் எல் இல்லையாச்சா? இப்போது இதை யூஸ் பண்ணி ஏடிஎல்லை யூஸ் பண்ணி இந்த 301க்கும் இந்த 595க்கும் இடையில இருக்கிற எல்லா எண்கள்லாம் எத்தனை எண்கள் இருக்கும்? 7ஆல் டிவிசிபிள் ஆகிற எண்கள் அப்படின்னா எண் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது கடையில் அதுதான் எண் கண்டுபிடிக்கணும். எண் கண்டுபிடிக்க ஃபார்முலா L - A/D+1. ஸோ எல் இங்கே இருக்குது, டி இருக்குது, ஏ இருக்குது. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். 43ன்னு வரும். நீங்களே சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் தான் பார்க்கணும். இதை கழிக்கிறது, இதை டிவைட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி நீங்கள் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ n = 43 வருதா? ஸோ n 43 வந்துருச்சு. அப்போ எஸ்என் கண்டுபிடிச்சிடலாம், டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம், சம் கண்டுபிடிச்சிடலாம். எஸ்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படி = n/20 a + l. முன்னாடி படித்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தான். இந்த முன்னாடி படித்தோம்ல, இந்த ஃபார்முலா தான். அதில் n-க்கு பதிலாக 43 போடணும் /2. அப்புறம் ப்ராக்கெட்டில் a + lனா ஏன்னா 301, எல்னா 595, ரெண்டையும் ஆட் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது நீங்கள் தான் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ 43 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதனால் இந்த 2 இதை டிவைட் பண்ணணும். இந்த பாதி டிவைட் பண்ணால் 8ல் 4, அப்புறம் டிவைட் பண்ணால் இப்படி வரும். இப்படி ஒன்று இதை டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்த சம் போகலாமா? சகானா டிவியில் அந்த கல்வி தொலைக்காட்சியில்
நடத்துகிற பாடங்களை அந்த அவங்க நடத்துறதை வச்சு நான் அதை அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணி இங்கே நடத்தலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த மேடம் நடத்துனது அடுத்த சம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வரக்கூடிய இந்த எக்ஸசைஸ் 2.9 வரக்கூடிய 6th சம் இன்றைக்கி நடத்துனாங்க. ஆனால் அந்த 6th சம் நடத்துறதுக்கு முன்னாடி சில ஃபார்முலாவெல்லாம் பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். அது பேஜ் நம்பர் 76 இருக்குது. ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல்னு படிக்கணும். அதையே ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 76 இருக்குது. அதில் சம் காமன் ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு இருக்குது. பொதுவான சில ஸ்பெஷல் சீரீஸ்னால் சிறப்பான சீரீஸ்னு சொல்கிறது. அது ஃபஸ்ட் ஒன் வந்து சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அது என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ்னு தெரியுமில்ல, 1 2 3 4 தானே. அப்போ n அப்படின்னா கடைசியில் n போட்டுக்கணும். 1 2 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் n போட்டுக்கணும். அப்போது முதல் n நேச்சுரல் நம்பர்ஸோட சம் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்படி ஒரு சிம்பிள் கூட போடுவாங்க. இந்த சிம்பிள் போட்டால் இது சம்மேஷன் சொல்கிறது. இப்படி போட்டுங்களேன் இந்த சிம்பிள் பேர் சம்மேஷன். சம்மேஷன் ஃப்ரம் k 1 to n அப்படின்னு சொல்கிறது. k ஃப்ரம் 1 to n அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெருசாக k போட்டுவிட்டு சீக்வெண்ட் போட்டு இப்படி எழுதணும். இந்த ஃபார்முலா என்னென்னா n × n+1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. n × n+1 டிவைட் பை 2 அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா. அது சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு. செகண்ட் என்னென்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியுமில்ல, 1 3 5 இதெல்லாம் போயிட்டே இருக்குங்களா, 5 7 9 இது போயிட்டே இருக்கும். அதில் இந்த 2k -1 இருக்குல்ல, இது வந்து ஆட் நம்பர்ஸோட ஒரு ஜென்ரல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கேக்கு நீ வந்து 1 வேல்யூ போடு, அப்போ 2 வந்துடுமா, 1 2 × 1 2 ஆகிடுமா. அது 2kனா 2 × kன்னு அர்த்தம். அப்போ இந்த கேக்கு 1 வேல்யூ போட்டோன்னா 2 × 1 2, 2ல் 1 கழிச்சா 1 வந்துடும். வந்துருச்சா? சரி, இங்கே 2க்கு 2 போடு வைக்கலாம். கேக்கு 2 போடுங்க. 2 2 சார் 4ஆ, 4ல் 1 கழிச்சா 3ன்னு வந்துடும். அடுத்தது இந்த கேக்கு 3ன்னு போடுங்க. 3 2 சார் 6ஆ, 6ல் 1 கழிச்சா 5ன்னு வரும். அப்புறம் அப்படியே போட்டு போனால் இது வந்து ஆட் நம்பர்ஸ் கிடைக்கும். கேக்கு 1லேருந்து 1 2 3 4 நீ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு சீரீஸ் கிடைக்கும். அது வந்து ஆட் நம்பர் சீரீஸாக கிடைக்கும். அதோட ஃபார்முலா என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான், n² அப்படிங்கிறது. இங்கே படிக்கலாமா? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n² அப்படின்னு சொல்லிடலாம். அது இப்படி கூட சொல்லலாம், சம்மேஷன் k ஃப்ரம் 1 to n 2k -1 அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லணும். 1 + 2 + 3 + and so on ப்ராக்கெட்டில் 2n - 1 ஈக்குவல் டு n² புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படித்தா கூட போதும். சம் ஆஃப் ஃபஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n² சொன்னால் கூட போதும். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். எல்லா ஃபார்முலாவுமே நம்ம நடத்திட்டு இருக்கிற ஃபார்முலா எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையுமே தரவை வச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தேர்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப், பாருங்கள், ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தா அது என்னென்னா சம்மேஷன் k ஃப்ரம் 1 to n k² அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு 1² + 2² + 3² + and so on + k² த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது. அதுக்கு ஃபார்முலா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பெருசாக இருக்கும். மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மனப்பாடம் வச்சுக்கோங்க. n × n+1 × 2n + 1 / 6 n × n+1 × 2n + 1 ஹோல் டிவைட் பை 6 அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே இப்போ இந்த இடத்துல 4 போடணும். நான் தேர்டே போட்டுக்கிறேங்க. என்ன போடணும்? 4ன்னு போடணும். பாருங்கள், 4ன்னு போட்டுனா சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். க்யூப்ஸ்னால் தெரியுமில்ல, 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப். இங்கே ஸ்கொயர்னா 1² 2² 3² போட்டோம். இங்கே க்யூப்னு போடணும். சொல்லுங்கள், சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அது என்ன ஃபார்முலான்னா சம்மேஷன் ஆஃப் k³ k ஃப்ரம் 1 to n சம்மேஷன் k³ k ஃப்ரம் 1 to n அப்படின்னு படிக்கணும். சம்மேஷன் ஆஃப் k³ k ஃப்ரம் 1 to n ஈக்குவல் டு 1³ + 2³ + 3³ + and so on + k³ ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருந்ததில்ல, n × n+1/2, அதே தான் இங்கே வரும். n × n+1/2 ஹோல் ஸ்கொயர், அது ஃபுல்லாக ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு மேலே ஸ்கொயர் போட்டுக்கணும். இந்த மாதிரி 4 ஃபார்முலா இருக்குது. 4 நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் சம் போகலாம். எக்ஸஸ் 2.9ல் சம்மு என்ன சம் சொல்லுன்னு பார்க்கலாமா? Sum number 6. Rekha has 15 square color papers of sides
10 cm, 11 cm, 12 cm and so on 24 cm அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு என்னென்னா ரேகாங்கிற பொண்ணு வந்து கலர் பேப்பர்ஸ் வச்சுருக்கிறா. அது எப்படி ஷேப்பில் இருக்குதுன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஒரு பேப்பர் வந்து 10 cm, ஒரு சைடு அதோட சைடு ஒரு ஸ்கொயர் பேப்பரோட ஒரு சைடு வந்து 10 cm, இன்னொரு பேப்பரோட ஒரு சைடு 11 cm, இன்னொரு ஸ்கொயர் பேப்பரோட ஒரு சைடு வந்து 12 cm, இன்னொரு அப்படி போயிட்டே இருக்குது. அப்போ 15 பேப்பர்ஸ் வச்சுருக்கிறாவ. அது ஒவ்வொரு சைடும் வந்து வேறு வேறு அளவாக இருக்குது. ஒரு ஸ்கொயர் பேப்பரோட சைடு வந்து 10 cm, இன்னொரு ஸ்கொயர் பேப்பரோட சைஸ் வந்து 11 cm, இன்னொரு ஸ்கொயர் பேப்பரோட சைஸு 12 cm அப்படி போயிட்டே இருக்குது. 24 வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ். இந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு செவுத்தில் ஒட்டணும்னா எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணும் அதுதான் கொஸ்டின். ஹவு மெனி ஏரியா கேன் பி டெக்கரேட்னா அழகுபடுத்துறது வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ் த கொஸ்டின். ஆன்சர் பார்த்துடலாமா? சொல்யூஷன் என்ன சொல்கிறேன்னா, த ஏரியாஸ் ஆஃப் த 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஃபார்ம் எ சீரீஸ். இப்போ இது சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஏரியான்னு என்ன செய்யணும்? ஸ்கொயர்னா சைடு இன்ட்டு சைடு தானே. அப்போ 10 ஸ்கொயர்னு போட்டுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பேப்பரோட ஏரியா. 11 ஸ்கொயர்னு போட்டால் அதுக்கு அடுத்த ஸ்கொயரோட ஏரியா. 10 இன்ட்டு 10 தானே, சைடு இன்ட்டு சைடு தானே ஏரியாவை ஸ்கொயர். அதனால் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு த ஏரியாஸ் ஆஃப் த 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஃபார்ம் எ சீரீஸ். என்ன சீரீஸ் அது? 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் so on ப்ளஸ் 24 ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு சீரீஸை உருவாக்கும். சரியா? அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட சம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் தான் கண்டுபிடிக்கணும். இதில் 24 வரைக்கும் இருக்குல்ல. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த ஸ்கொயரில் இந்த சம் பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஃபார்முலா பார்த்தோம்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான் படிச்சிருப்போம். ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது? 1லேருந்து ஆரம்பிச்சு போகணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் போயிட்டே இருந்தால் k ஸ்கொயர் வரைக்கும் போகும். ஃபஸ்ட்டு தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே 10 ஆரம்பிச்சிருக்குதே சம்மில். 10 ஸ்கொயர் ஆரம்பிச்சிருச்சு இல்லை. 10 ஸ்கொயர் ஆரம்பிச்சதுனால என்ன செய்யணும்னா 1லேருந்து 24 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஒரு சம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு சம் கண்டுபிடிச்சி கழிச்சிடணும். அதுதான் மேட்ருங்க. நமக்கு 10 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயருக்கு வேணும் அப்படின்னா 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது இங்கே போயிருக்கேன். த ரிக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் so on ப்ளஸ் 24 ஸ்கொயர் வரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு n நேச்சுரல் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் நான் 1லேருந்து ஆரம்பிக்க முடியும். அதனால் 1லேருந்து 24 வரைக்கும் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் எதை கழிச்சிடணும்? இங்கே 10 தானே இருக்குது. அதனால் 9 வரைக்கும் கண்டுபிடிச்சி கழிச்சிடணும். பாருங்கள் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அண்ட் so on ப்ளஸ் 9 ஸ்கொயர். ஸோ 2 கண்டுபிடிக்கணும். இது ஒரு சீரீஸ் கண்டுபிடிக்கணும், இது ஒரு டோட்டல் கண்டுபிடிக்கணும், இது ஒரு டோட்டல் கண்டுபிடிக்கணும். 2 கழிச்சிடணும். கழிச்சிட்டு ஆன்சர் வந்துடும். அதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குல்ல. ஸ்கொயர்ஸ்க்கான ஃபார்முலா இங்கே இருக்குல்ல. n × n + 1 × 2n + 1/6 n × n + 1 × 2n + 1/6 இருக்குல்ல. இங்கே படித்தோம்ல, இந்த ஃபார்முலா தான் ஸ்கொயர் நம்பர்ஸ். அது இங்கே எழுதிக்கிறோம் தனியாக. ஆனால் இங்கே எழுதும்போது இப்படி எழுதிக்கிறோம். சிக்மா, அது பேர் என்ன, சிக்மா k ஸ்கொயர் k from 1 to 24ன்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 24 வரை கூட்டினா போதும். மைனஸ் சிக்மா k ஸ்கொயர் k from 1 to 10 போட்டுட்டு தப்பு. இங்கே 9 தான் போடணும். இந்த இடத்துல என்ன போடணும்? 9 போடணும். 9 தான் சரி. அப்போ இங்கே என்ன செய்யணும்? இந்த ஃபார்முலா படி n வந்து ஃபஸ்ட்டு வந்து 24 லைன் 24 தானே இதில் ஃபஸ்ட்டில். அதனால் 24 × n + 1னா 24 + 1 25ன்னு வரும். அதுக்கப்புறம் 2n + 1 இருக்குல்ல. இந்த 2n + 1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு ஈஸி மெத்தடு. இது 2 கூட்டிக்கிட்டாலே போதும். 24 25 கூட்டினா 49 வரும். 49 இங்கே போட்டுக்கலாம். 6 போட்டுக்கணும். இந்த 6 ஃபார்முலா இருக்குது, 6 போட்டுக்கணும். என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு 21 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 24 ஸ்கொயர் வரை கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு இப்படி ஃபார்முலா எழுதிக்கிட்டு இங்கே 24 × 25 × இது 2 கூட்டிட்டா 49 × 49 போட்டு டிவைட் பை 6ன்னு போடணும். 24 ஏன் போடுறோம்? n அது 24, n தான் 24. அப்புறம் n + 1னா 24 + 1 25. 2n + 1னா 2 24 சார் 48. 48 கூட 1 கூட்டினா 49. அதுதான் அந்த 49 எப்படி வரும்னா இது 2 கூட்டிட்டாலே போதும், 49 வந்துடும். அப்போ இதை சிம்பிளை பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே 9 வரைக்கும் போடணுமா? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 9 ஸ்கொயர் என்னங்கிறது 9 × 10 × 19 வரும். பாருங்கள் 9 × 10 × 19
9ங்கிறது n, 10ங்கிறது n + 1, 9 + 1 10. அப்புறம் 2n + 1 போட்டோம்னா இது ரெண்டை கூட்டிகிட்டா போதும்னு சொல்லிக்கிறேன். இந்த 9 10 கூட்டி இங்கே வைக்கலாம். இல்லைன்னா அது 2n + 1க்கு சமமாக வரும். அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். இது பெருக்குன்னு இந்த ஆன்சர் வரும். இது பெருக்கி கழிச்சு இந்த ஆன்சர் வரும். இந்த பெருக்கிறது சுருக்கிறது இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும். சின்ன பிள்ளைக்கு அடுத்து ஒன்றா விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா டைம் போயிட்டே இருக்கும், வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால் ஐடியா கொடுத்துட்டா கூட நீங்கள் இந்த சிம்பிளிஃபை பண்ணுறதெல்லாம் சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன் தானே, அது பார்த்துக்கோங்க. பெருக்கிறத நீங்கள் பார்த்து பெருக்கிக்கோங்க. நான் போட்டுக்கிற ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.